இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராமராஜா, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்குவதாக. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில இறங்குவதாக. பிரசனத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசனை எங்களை வழி நடத்திட்டு தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வர ஆண்டவரே சித்தமா இருக்கிறார்களோ கர்த்தர் நீங்க கொண்டு வாங்க. தடைகள் எல்லாம் உடைங்க. ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையில ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உன் நாம மாத்திரம் மகிமை அடைவதாக. கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். இந்த ஒரு பாடலை பாடி நம்பி வந்தே
அழகிட்ட ஊழியத்தை செய்ய மாட்டேங்கோ தாருமே உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று கொடுத்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று கொடுத்திடுவேன் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே வேண்டான கிடந்தே எந்த வாழ்வை வேண்டும் எதிரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாக நீரே வேண்டான கிடந்தே எந்த வாழ்வை வேண்டும் எதிரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாக நீரே இயேசுவே உந்தனின் அன்பையே பாடுவேன் இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தனின் அன்பையே பாடுவேன் இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை வாழ்வையா என்றும் தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே இருளாய் கிடந்தே எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே அநேக வாழ்வை வெளிச்சமை மாற்றி விளக்காய் வைத்தீரே இருளாய் கிடந்தே எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே அநேக வாழ்வை வெளிச்சமை மாற்றி விளக்காய் வைத்தீரே இயேசுவே உந்தனின் அன்பையே பாடுவேன் இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தனின் அன்பையே பாடுவேன் இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே இல்லாதே எந்த வாழ்வே நிலையாய் வந்தீரே நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே
வந்திருந்தே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே. உம்மை வாழ்க்கையாய் உம்மை தொடர்ந்திட உம்மை கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம்மை கிருபை தாருமே. உம்மை வாழ்க்கையாய் உம்மை தொடர்ந்திட உம்மை கிருபை பலவீனங்கள் அவைகள் மத்தியில் எல்லாவற்றையும் கடந்து இந்த 6வது மாதத்தை கர்த்தர் நம்மளை காண செய்திருக்கிறாரே. கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்றார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்களை வெக்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையிலும் இலட்சையினாலும் மூடப்படு கடவார்கள். நாளை ஆண்டவரே அப்பா காண்கிற இந்த மகளை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தை ஆண்டவரே, இந்த வருடத்தை நீர் புதிதாய் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் மக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா இந்த மகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த மாதத்தை போல பல மாதங்கள் காணும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த வருடத்துல நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கருதல் அப்பா ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் மக்க நன்றி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர விசேஷமாய் ஆண்டவரே நதியா சுப்பிரமணிய அண்ணனுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்துல திருமண நாளை காண்கிற இந்த பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் இணைத்தது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகள் செல்வத்தை கொடுத்து என் தேவனே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தின கிருபைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதுவரைக்கும் காத்து வந்த எபினேசரே, இனியும் நீர் காக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஆண்டவரே உமக்காக வாழ்கிற குடும்பமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்பா ஆமென். நன்றியுள்ள குடும்பை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே அப்பா சபைக்கு தேவையான பொருட்களை இப்படி கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே PM சிஸ்டம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நல்ல ஒரு மைக்கு வேணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல ஒரு கேமரா ஸ்டாண்ட் வேணும் எஸ்ப்பா. ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சத்தத்தை கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட பொருளுங்கள்லாம் எங்க சபைக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அது மூலியமா இப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பாடலை பாடும் போதோ அவங்க ஆராதிக்கும் போதோ ஆண்டவரே அப்பா கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே கேட்டு இந்த சமூகத்துக்கு கடந்து வர்றபடியாக ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஆண்டவரே நல்ல ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மைக் எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாம மகிமைக்கென்று அமையட்டும் ஆண்டவரே. கொடுக்கிற உள்ளங்களை கர்த்தர் நீர் எழுப்பி தருவீராக ஆண்டவரே அப்பா சோதரன் கதனை அப்படி கொடுத்த கிருபைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் இந்த வள்ளம் கிராமத்துல இடத்தை வாங்கி இப்படி ஆலயத்தை கட்ட கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளும் கர்த்தர் உடைப்பாடி ஆச்சு கருத்துல நாங்கள் ஒப்பு கட்டுகிறோம். ஏசி முழு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவரு நான் அவங்க கிட்ட சொல்ல அவங்க கிட்ட போக சொல்ல அப்பா ஏசப்பா நன்றி அப்பா நீ பாருங்க அப்பா நான்
நர்ஸெலாம் என்னன்றாங்க, ஏசப்பா கும்பிட்றியா? இல்லைம்மா, அப்பா தான் நினச்சேன்ப்பா அப்படின்னு. இன்னொரு இடத்த போனாலும் ஏசப்பா கும்பிட்ற, உன் நெஞ்சில் ஓடுது அதோ அப்படின்னு. இன்னொரு இடத்த போனாலும் அதோ தான் சொல்கிறாங்க. அப்புறமாட்டு ஏசப்பா தான் எனக்கு கொண்டாந்து விட்டுக்கிறாரம்மா அப்படின்னு. எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு அதெல்லாம் ஒன்றாவது நீ கண்ணு உரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. நீ பெட்டில் சேருன்னு சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு கண்ணு வச்சாங்க, திங்கக்கிழமை ஒரு கண்ணு வச்சாங்க. அப்பா என் கூடவே இருந்தார். என்னை நல்லபடியாக கண் பார்வை கொடுத்து எனக்கு கொண்டாந்து வீட்டை சேர்த்துட்டாரு. எனக்கு அப்பா தான், எனக்கு வேற யாரும் கிடையாது. எனக்கு அப்பா தான், எனக்கு ஒருவரும் கிடையாது. நான் அப்பாவே நினச்சி எனக்கு கண் பார்வை கொடுத்து என்னை நல்லபடியாக வீட்டை கொண்டாந்து சேர்த்தாரு. எனக்கு எந்த வலியும் இல்லை, எந்த நோவும் இல்லை. நான் நல்லா இருக்கிறேன். அப்பாவால் நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்பா தான், எனக்கு வேற யாரும் கிடையாது எனக்கு மனசாலு. நன்றி. கண்ணுல தண்ணி எல்லாம் வரக்கூடாது. ஒரு மாசத்துக்கு 6 மாசம் வரைக்கும் கண்ணுல தண்ணிங்கெல்லாம் எதுவும் வரக்கூடாது. பாருங்க, ஆமா முடியாதுன்னு தான் சொன்னாங்க. செந்தில்குமார் நன்றிங்க சொல்றோம். கர்த்தருக்கு சொல்றோம். ஆனா கர்த்தருடைய கிருபை தான் அவங்களுக்கு. அது கண்ணு நான் ஒரு நாள் நதியை கூட்டின்னு போய் கூட என்ன பண்ணாங்க, செந்தில் டாக்டர் பண்ணா அது வந்து ஆபத்துன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை. கண்ணாடி கூட தர மாட்டேன்ட்டாங்க. என்ன செக் பண்ணி என்ன கண்ணாடி போட்டுக்கிறதுனாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவரை நம்பி போனா நம்ம ஒரு நாளும் அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். உணர்ந்து ஆண்டவர் எனக்காக தான் மறிச்சாரு, எனக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. அவரை உணரும் போது அவர்களே தன்னால வந்து பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஞானஸ்தானம். ரோமர்ல 6-7 மரித்தவன் பாவத்திற்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஞானஸ்தானம் நம்ம கொடுக்கும்போது எதுக்கு முழுக்க ஞானஸ்தானம் தண்ணியில முழுகிறேனாக்கா, பாவத்துல மரிச்சேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பியதால் அவரை ஏற்றுக்கொண்டதால் அவரில் மரிச்சு, அவர் எப்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரோ அவர் கூட மரிச்சு தண்ணீர் மூழ்கி நான் இருந்து மீண்டும் புது மனிதனாக பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரி ஒழுந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. நான் ஒரு பாவம், இப்ப நான் திருட்டங்க, திருடுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஊர் ஜன கட்டி வச்சு நடிச்சுட்டாங்க. அப்ப நான் தண்டிக்கப்பட்டுட்டேன். அப்போ தண்டிக்கப்பட்டு நான் அவுத்துட்டாங்க. பார்க்கும்போது நான் கட்டி வச்சு அடிக்க முடியுமா? என்ன ஒரு முறை தான் நான் திருடுனேன், அப்ப ஒரு முறை தான் அடிக்க முடியும் இல்லையா? அதே போலதான் நான் பாவம் செய்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டேன், அவர் எனக்காக மரித்தார் நம்புகிறேன். நம்பியதால் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், நொடுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவரை நம்பியதால் அவர் ஏற்றுக்கொண்டுதான் நானும் முழுக்க தண்ணீரிலே மரித்து நான் எழுந்திருந்தேன். அல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். நாம அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் 6-3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இதே ஞானஸ்தானம் எடுத்து பார்த்து அந்த கேள்வி எழுப்புறாரு. அது அவசரம் மீன வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக
ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கீங்களா? கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே முதல் ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்துல முதலாம் நாளிலே ஆண்டவரே இந்த 2வது நாளிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த வெள்ளை கிராமத்தில் நீர் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வக்காகவும் ஆண்டவரே உங்க சமூகத்தை நம்பி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பக்கெடுக்கிறோம். ஆண்டவரே சொத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே ஆத்துமா வெளியேற பெற்றது. இந்த வெளியேற பெற்ற ஆத்துமா இலவசமா ஆண்டவரே ரட்சிப்பு தந்து மீட்டை எடுக்க வந்து எங்க தேவாதி தேவனே உம்முடைய கரத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்ப கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த நாளில் ஆண்டவரே இந்த திருவிழா பந்தி பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்ப கொடுக்கிறோம். இவர்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. ஆண்டவரே நான் வந்து யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, பரிசுத்தராமத்தினால திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுவங்க கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகுங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவரை மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினாலே நீ அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். கிறிஸ்துக்கு பிரியமான தேவச்சாலுமே வாசிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருப்பீங்க. அவருடைய பந்தியை நாம் துணிகரமாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் சரீரம் பலவீனப்படும். சிலர் மறிச்சு இருக்கிறாங்க. ஒருமனம் இல்லாமல், அதாவது நமக்குள்ள ஒருமனம் இல்லாமல் பந்தியும் எடுக்கக்கூடாது. இது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அவைகள் கொஞ்ச நேரம் நம்ம மௌனமா இருந்து ஒருவேளை குற்றங்கள் நம்ம இருக்குமானால் நாம் கேட்டு மன்னிப்பு பெற்றுக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, அப்பா சிந்தனீர் எங்களுக்காக மரிச்சீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உண்மை நம்பினபடி நாங்கள் ஆண்டவரை பந்தியை நாங்கள் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, திரை ஏற்றுவதாய் உம்முடைய ஆண்டவரே தூய்மையான சரீரத்தையும் தூய்மையான ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களுக்குள்ள ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வைக்கின்ற இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குடிக்க முடியாத கர்த்த கிருபை செய்த கடவுள் நன்றி செலுத்துவோமாக. பாடலை பாடுவோமாக. கல்வாரி அன்பை எண்ணிடும் போது கண்கள் கலங்கிடுதே,
கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு சரீரமாய் காணப்படுகிறது. கெத்செமனே பூங்காவினில் கதறிய மோசே. கெத்செமனே பூங்காவினில் கதறிய மோசே. எத்திசையும் தோனிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றரே. அப்பாவும் அன்பு பெரியே, அப்பாவும் அன்பு பெரியே. அனைவரும் சத்தத்தோட கர்த்தருடைய சரீரத்தை நாம் புசிப்போமாக. பாத்திரம் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். இதை புசிக்கிறவர்கள் கடைசி நாட்களிலே நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லியிருக்க தேவனை கர்த்தர். அவர் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்தை நாம் புசித்தோம், இப்போது ரத்தத்தை நாம் பானம் பண்ண போகிறோம். அவர் ரத்தத்துல உயிர் இருக்கிறபடியால உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தை நாம் புசிக்கிற நம்ம சரீரத்துல பலவீனங்கள் வராதபடிக்கும் சுத்தாவில் கீழிகள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவனாக கர்த்தருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். இந்த ரத்தத்தை புசிக்கிற நாம் கர்த்தரிடத்தில் காத்திருப்போமாக. பாடலை பாடுவோம். ஆனைக்கும் காரங்களிலே கல்வாரி சிலுவைக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு ரத்தமாய் இருக்கு. ஆனைக்கும் காரங்களிலே கல்வாயில் சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு ரத்தம். கல்வாயில் சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு ரத்தம். கல்வாயில் சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு ரத்தம். கல்வாயில் சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு உம்மை நினைத்து பார்க்கையில என்னுள்ள உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையில என்னுள்ள உடையுதப்பா. ஆமென். நம் அனைவரும் ஸ்தோத்திரத்திற்கு கர்த்தருடைய ரத்தத்தை நாம் மானம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே, இன்னும் நம்முடைய திருச்சபையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் ரத்தமும் மீதியாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது சொன்னால், நம்ம கிராமத்துல நம் கிராமத்தை சுற்றின மக்கள் இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்படாமல் உலகத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை இது குறிக்கிறது. இந்த மக்கள் அனைவரும் சபைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நாம் கட்டாயத்தில் இருக்கிறபடியால இந்த ரத்தத்துக்காகவும் இந்த சரீரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. சரீரத்தை புசிக்குமாய் கர்த்தர் கிருபை செய்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வெளியேறு ரத்தத்தினால நாம் பானமடை கர்த்தர் கிருபை செய்து ஸ்தோத்திரிப்போமாக. நீ இன்னும் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் ரட்சிக்கப்படாம இந்த ரட்சிப்பு விரைவில் நடக்க கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். மகா கிருபையும் இருக்கும் சர்வ வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடல் மூலமாக ஆராதனை மூலமாக ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய பந்தி அனுசரிக்கும்படி தேவனுக்கு கிருபை பாடுற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பந்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தன்னவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்க கத்தல ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே ஆமென். சொல்லுவோம்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. மகா கிருபையும் இருக்கிற சர்வவல்ல தேவனே, இந்த நாளிலே இந்த ஆத்துமாவை சொந்தமாக அவரை ஆசீர்வதிக்கிறோம். அது போட்டுடுங்க, வெளியே தருவாமா ஒரு போட்டு. அப்போ மக்களே, சம்பதம் இந்த பக்கம் வர மாட்டேங்க. அந்த பக்கம் கொஞ்சம் பேர் வந்துருங்க. எல்லாம் கவனிங்களா? அப்போ மக்களே கவனிங்க. அப்போ மக்களே எல்லாம் இருக்காங்களா? கேமரா சுற்றி நல்லா அழகா எடுங்க. கவனிங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஞானசனம் கொடுக்க சொல்லி. அப்போ ஒரு உடம்பு நல்லா இருந்து நம்ம ஞானசனம் தொட்டி நம்ம சரியா இல்லாததுனால கொடுக்க முடியல. 2 தள்ளி போயிட்டு இருந்தது. நம்ம ஒய்ஃப் பண்ணியிருக்கோம். இப்போ ஞானசனம் நேற்று முடிவு. இப்போ தண்ணியில் மூழ்கி அதனால நம்ம என்ன பண்ண ஜோம் பண்ணி தண்ணி தெளித்து தண்ணி தெளிப்பு ஞானசனம் நம்ம மாதவி ஆத்மா வெளியேறப்பட்டது. சரீரத்தை அழகப்படுத்தது பாருங்களா. ஆத்மாவை கடலுக்கு சுப்பிரமணியண்ணா தலைவரே, மருமகளே, மகளே, வேற என்ன பேரன் பேச்சு வந்துருக்காங்களா? பேச்சு பாருங்க. மகளா, அதாவது ஞானஸ்தானம் வந்து எனக்கு கடவுளோட ஒரு ஒப்புதல். இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுற மாரி ஆண்டவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம். ஆண்டு வரும்போது மரித்த இந்த சரீரம் மறுரூபமாக்கி உயிரோடு கடவுளுக்கு போய் சேரும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சவங்க முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. அது பைபிள் சொல்ற நம்பிக்கை. அதை நம்ம நம்புறதுனால ஆண்டவர் சொல்லி அவர் நம்ம கற்றுக்கிட்டு போகிறாரு. பிதா குமார பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கொடுங்க வந்திருக்கிறோம். அம்மா, இயேசு சொந்த ரட்சிகராக நீங்க ஏத்துக்க விருப்பப்படுறீங்களா? அறிக்கிறீங்க இயேசு சொந்த ரட்சிகராக ஏத்துக்க? அவர் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க. சரி. ஏன்னா நம்ம விசுவாசம் ஒருவேளை மொழியில் நம்ம இருக்கிற பேர்ல விசுவாசம் சரியாயிடும். நீங்க ஜோம் பண்ணி கொடுத்துட்டு போறோம், சரியாயிடும். சரிங்களா? என்ன சாப்பிட்டது உடம்பு வந்து எனர்ஜி கட்டி சாப்பிட்டதுனால ரொம்ப சோர்வு. சரி, ஜோம் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் சம்பதம் சொன்னாங்க. அப்பா கேட்டாங்க. எல்லாருக்கும் சம்மதமாமா? சபை மக்களே, சொந்தங்களே, ஊர் மக்களே, ஊர் மக்கள் இல்லையா? சரி, எங்களுக்கும் ஒரு சம்மதம். சபை மூலமாக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எங்களுக்கு ஞானஸ்தானம் பாய்க்கும் ஒரு ஆத்மா வெளியேறுகிறது. அந்த ஆத்மா கடவுள் இருக்கணும். அதுக்காக தான் நாங்களும் பிரியாசு போடுறோம். நீங்களும் பிரியாசு போகிறீங்க. சரி, ஜோமானவர்கள் கண்கள் போடுவோம். கரத்தை மகா கிருபியும் இருக்கும் சர்வவல்லமை தேவனே, நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆத்மா ஆண்டவரே வெளியேறி பெற்று ஆண்டவரே வெளியேறி பெற்ற ஆத்மாவை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டான். ஆண்டவரே, நீங்க சுவாச காற்று ஆண்டவரே சுவாசத்தை ஊற்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆத்மா உங்களுக்கு சொந்தமாக மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்ப திருமணிக்கு ஞானஸ்தானம் ஆண்டவரே இந்த வயதில எடுக்க முடியாது. அதனால் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் விசுவாசித்து இந்த ஆத்மா ஆண்டவரே கெட்டு போவதற்கு அவர் சித்தமல்ல வாசிக்கிறோமே. ஆண்டவரே, பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால இவர்கள் தாயின் கருவில் உருவான முதல் எல்லா பாவ கரைகளையும்
நாசனாகி இயேசு கிறிஸ்து அதிக ஒரு நாமம் கட்டிந்து கொள்ளுகிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. நாளிலே இந்த சரீரம், இந்த ஆத்துமா ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிறது. ஆண்டவரே சபையார், ஆண்டவரே உறவினர்கள், ஊர் மக்கள், நாங்கள் யாவரும் ஆண்டவரே அப்பா வழிவிட்டு ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மாவை பருவத்துக் கொள்ளுங்க. சோதனை சோதனை பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்களை பேசுங்கள சம்மந்தப்பட்டுக்கார ஆமான்னு சொல்லுங்க. இயேசுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு உண்மையான தேவன் நம்புறீங்களா? நான் மறிச்சாலும் மறுரூபமாக்கி ஆண்டவருடைய சேவை நம்புறீங்களா? ஓகே, எங்க பேர் அடிப்படையில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால இவருக்கு நாம தேர்வு ஞானத்தை கொடுத்து அனுசரிவோம். சோத்திரம் சோத்ரம் 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 சரீரம் சோத்ரம் பாட்டு பாடுவோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை சாரார் என்று பெயரிடுகிறோம். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோமாக. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவே ஒரு பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உம்மை சொல்ல கரங்களை நீட்டி ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்துல அருமையான ஆண்டவரே சாராமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒருவர் மனம் திரும்பினான் பிதாவானவர் ஆண்டவரே அவர் கனப்படுத்துவார் என்று அந்த பரலோகமே சந்தோஷப்படும் என்று ஆண்டவரே அப்பா இந்த மகள் இந்த தாயார் நிமித்தமாய் ஆண்டவரே பரலோகமே சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரு கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்ல. என் தேவனே மகளை நீ தொட்டு சுகப்படுத்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி. புதிதாய் மாற்றின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம். இன்னும் அப்பா வெள்ளத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க அப்பா. உமக்கு சித்தமானது மகளுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற அனைவரையும் இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா சோத்திரம். மகளை ஆசீர்வதிங்க, மருமகனை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம். இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சொந்த உற்றார் உறவினர் எல்லாரும் இவர்கள் மூலியமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நாவிலும் வார்த்தை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். அப்பா இந்த குடும்பத்துல ஆண்டவரே அப்பா சொல்லும் ஞானஸ்தானம் எடுத்த தாயாரை இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஞான சகோதரி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவன் ஆண்டவரே. இந்த வீட்டை சுற்றி இயேசு ரத்தத்தை நாங்கள் விளைவிக்கிறோம். குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படும் எல்லா வல்லமைகள் முறியடிப்பதாக ஆவியானவர் நீர் இந்த வீட்டில் அசைவடையாய் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் எல்லா தந்திரமான காரியங்கள் எல்லாம் வெளியேறுவதாக. ரத்தம் சுற்றிலும் தெளிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். பாருங்கள் இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிந்தி இந்த மீட்டெடுத்த இந்த ரட்சித்த தேவ ரத்தம் சுத்தம் பண்ணி ரட்சிக்கமாக